நீங்க பாத்துட்டு இருக்க லீ அப்படிங்கிற பையனோட உடம்பு ரொம்பவே முடியாம போயிருது. அவங்க அப்பா அம்மா கூட அவனை பாத்துக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. லீ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அவங்க யாருமே வர மாட்டாங்க. அந்த நேரம் தாங்க ஜுங்டா அப்படிங்கிற பொண்ணு லீய பாத்துக்கிறதுக்காக வராங்க. ஜுங்டாவும் லீய ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டதுனால லீக்கும் ஜுங்டாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதே நேரம் லீயோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருதுங்க. ஒரு நாள் ஜுங்டா வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. இந்த விஷயம் லீக்கு தெரியாம அவனு ரொம்ப சுகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜுங்டாவை எங்கெங்கயோ தேடி பாக்குறான். ஆனா அவ எங்க தேடியுமே கிடைக்கலங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்களும் போகுது. ஒரு நாள் ஜுங்டா லீக்கு கால் பண்ணி நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. லீயும் ஜுங்டா சொன்ன மாதிரி அந்த பார்க்குக்கு போயிடுறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு நிறைய கப்பிள்ஸும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் ஃபிட்டா இருக்கிறத பார்க்கவே லீக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்குதுங்க. நம்மளும் அந்த மாதிரி ஃபிட்டா வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயம் ஜுங்டாக்கு தெரியுமே லீக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்குறா. லீயும் அந்த ஷூவை யூஸ் பண்ணி டெய்லி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனோட கடின உழைப்புனால கடைசியில அவனோட உடம்பையும் குறைச்சிடறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ தொடங்கிறாங்க.